ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வாஸ் கிச்சன் ஹவுஸ். இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, ஆட்டுக்கறி குழம்பு நல்லா திக்காக பண்ண போகிறோம். இந்த ஆட்டுக்கறியில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்கும். ஒன்று செம்மறி ஆடு, ஒன்று வெள்ளாடு. வெள்ளாடு வந்து நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். செம்மறி ஆட்டுக்கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது வெள்ளாடு தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல மட்டன் 1 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. தக்காளி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பீஸ் மீடியம் சைஸில் அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் 1/2 மூடி அதை நல்லா திருவி வச்சுருக்கோம். மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன். வெந்தயம் கொஞ்சோண்டு. சோம்பு 1 ஸ்பூன். அன்னாசிப்பூ ஒரு 3 பீஸ் எடுத்துக்கலாம். பட்டை ஒரு 2 பீஸு அதை நல்லா சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். பிரிஞ்சு இலை ஒரு முழு இலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல குக்கரில் இந்த கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கிறோம். மட்டன் கழுவி வச்சிருந்ததை குக்கரில் போட்டுக்கிறோம். அடுத்தது ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதை 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா அந்த மட்டனை வேக வைக்கிறதுக்காக. தக்காளி கொஞ்சம் அதிகபட்சம் 1 பழம் அதையும் இப்படியே கட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சு இலை. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வேக வைக்கணும். ஏன்னா அந்த மட்டன் கழுவி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும். இது சூடு ஆக அதுலேருந்து தண்ணிலாம் அப்படியே இறங்கிடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மறுபடியும் ஒரு பரட்டிங்க. தண்ணி அப்படியே கறியிலேருந்து இறங்க ஆரம்பிக்குது. நம்ம இது வரைக்கும் தண்ணியே ஊற்றலை. அந்த கறியில் உள்ள தண்ணியை அப்படியே இறங்கிடும். இது வேகட்டும். இப்போ அந்த டயத்தில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா கொதி வந்துருச்சு. இப்போதைக்கு மூடி வச்சு வெயிட்டை போட்டுக்கலாம். இது விசில் வந்து 3லேருந்து 5 விசில் வரைக்கும். இளம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா 2 விசில் போதும். கொஞ்சம் முத்தின ஆடு பெரிய ஆடாக இருந்துச்சுன்னா 4 விசில் வரைக்கும், 4-5 விசில் வரைக்கும் வரும். நீங்கள் ஆட்டுக்கறி எப்படின்னு பார்த்துங்க, அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுலேருந்து 2 விசில் தான் வரும். ஏன்னா இது எல்லாம் ஆட்டுக்கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் 2 விசில் நம்ம எடுத்துடுறோம். இப்போ தனியாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் ஒரு 3-4 கரண்டி ஊற்றிடுறோம். நம்ம எப்பொழுதும் சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுதான். எண்ணெய் சூடானோன்னு பட்டை போட்டுருங்க. அடுத்து அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு கொஞ்சம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து அதை போட்டுடணும். நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதக்கிறது வந்து ரொம்ப நேரம் தேவையில்லை. கொஞ்சம் போனால் 10லேருந்து 15 செகண்ட் போதும். இப்போ வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுருவோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடுகளில் சொல்லியிருக்கோம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நான்வெஜ்ஜுக்கு அப்படின்னாவே ரொம்ப டேஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் தான். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி மிச்சம் இருக்க எல்லா தக்காளியில் போட்டுருங்க. போட்டு இதையும் நல்லா வதக்கலாம். இந்த வெங்காய தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ இதையும் நல்லா ஒரு வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இது கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிடலாம். அப்போ தான் எண்ணெயெல்லாம் அது இழுத்துரும். இப்போ அந்த குக்கரில் வேக வச்சு இந்த கறியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கறி ஒரு பாத்திரத்துலையும் அதில் உள்ள அந்த சூப் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
இந்த சூப்பை அப்படியே உப்பு போட்டு குழந்தைங்களும் கொடுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா கறி குழம்புல அப்படியே ஊற்றிடலாம். இதுமாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கறியை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து அதில் உள்ளே போட்டுருங்க. கறி போட்டோன்னா இதையெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டிடுங்க. அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். இப்போ மட்டன் மசாலா ஒரு 3 கரண்டி போட்டுக்கங்க. இது நம்ம வீட்டிலே தயாரித்த மட்டன் மசாலா. எல்லா மசாலா கலவையும் சேர்ந்த கலவை இது. சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். தமிழ்நாடு முழுக்க 2 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டோர் டெலிவரி உங்கள் வீட்டுக்கே வந்து கிடச்சிடும். ஃபோன் நம்பர் அதிலே இருக்குது. அதிலே நீங்கள் ஆர்டர் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்துடும். இதையும் இந்த மசாலாவோட போகிற வரைக்கும் நல்லா பரட்டிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா போட்டு வதக்கிடுங்க. இந்த கறியும் இந்த மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கூழானது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிடுங்க. இப்போ அந்த தண்ணீருக்கு பார்த்திங்களா சூப்பு, அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப ஊற்றினீங்கன்னா தண்ணி ஆகிடும். கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மத்தியானம் சாப்பாட்டும் வச்சுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டு சப்பாத்தி இல்லை இட்லி தோசை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குங்க. தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா கெட்டியாக வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா வற்றிடணும். இந்த வேக்காடு வந்து 5லேருந்து 10 நிமிஷம் போதுமானது. ஏன்னா ஏற்கனவே 2 விசில் விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து ஒரு கிண்டி விட்டுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அதையும் இதில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு பரட்டிடுங்க. அந்த தேங்காய் பால்லாம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். நல்லா வெந்துருச்சு. இறக்கி வைக்க போகிறோம். இப்போ கொத்தமல்லியை சின்ன பொடியாக கட் பண்ணி அதை அப்படியே மேலால் தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இந்த வீடியோவில் இருக்க மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கும் வரை டில் தென் பாய்.